குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி சேனல். நம்ம சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சை பார்த்துருப்போம். நம்ம அதை பற்றி நிறைய அனலைசிஸ் பேசியிருப்போம், நிறைய விஷயங்களை பேசியிருப்போம். ஹைலி டிஸப்பாயிண்டட் சிஎஸ்கே ஜெயிக்காதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம். பட் நம்ம சொன்ன மாதிரி அந்த டாஸ் எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லோரும் டாஸும் பிச்சையும் அனலைஸ் பண்ணிங்கனாலே 70 to 80% அஸ்ட்ராலஜி இல்லாமலே உங்களால் கணிக்க முடியும். பட் அஸ்ட்ராலஜி சேர்க்கும்போது அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், டாஸ் ஜெயிக்கிற டீமுக்கு பேட்டிங் பிடிக்கிறது, அதாவது டாஸ் ஜெயிக்குதோ இல்லை பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீமுக்கு அதிகபட்ச ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேட்ச் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நேற்று பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபிக்கு பெரிய ஃபேவராக சென்னை கிரவுண்டில் அவங்க அடிக்கிற முடிச்சு 2008 தான் ஆர்சிபி சென்னையை பீட் பண்ணியிருக்காங்க ஹோம் கிரவுண்டில். இந்த தடவை திருப்பி பீட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்டு ஆஸ் அ சிஎஸ்கே வெறியனா எனக்கு ரொம்ப நைட்டில் தூக்கமே வரல, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிடி விசஸ் எம்ஐ இன்றைக்கி மேட்ச்சு அகமதாபாத் கிரவுண்டில் நடக்குது. நான் ஸ்டாட்ஸை சொல்கிறேன்னா இது இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு அஸ்ட்ராலஜி மட்டும் ட்ரை பண்ணி நிறைய தடவை பயங்கர ஃப்ளாப் ஆகியிருக்கேன். பட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரொம்ப நல்லா வர முடியுங்கிறது தான். நேற்று நம்ம டெலிகிராமில் ஸ்கிப் கொடுத்து வந்த காரணம் என்னென்னா, சிஎஸ்கே தோக்குங்கிறத போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் மெயினான காரணம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ரெண்டுமே ரொம்ப புவராக தான் இருக்குது. ஸோ கடைசி 5 மேட்ச் விளையாடுறதுல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஜிடி கூட விளையாடும் போதெல்லாம் மும்பை கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜு ஜிடிக்கு தான் இருக்குது. 3 தடவை ஜிடியும் 2 தடவை மும்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் அந்த மேட்சஸ் இருக்குது. அவங்க பர்டிகுலராக விளையாண்டவங்க 3 பேர் விளையாண்ட கடைசி 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஜிடி ஜெயிச்சிருக்காங்க. விச் இஸ் எ நோட்டபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த வென்யூவில் பார்த்தோன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 192, 161, ஹையஸ்ட்டு 233 அண்ட் 171 அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட்டு ஸ்கோராக இருக்குது. ஸோ எந்த எட்ஜை பார்த்தோம் அப்படின்னா ஜிடிக்கு ஃபேவராக தான் இதுவும் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங் ஃபஸ்ட் இந்த கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 30 மேட்ச்சுக்கு மேலே விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃபஸ்ட் ஹேவ் ஒன் குவைட் அ லாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜிடி கிரவுண்டில் என்ன விஷயம்னா, ரஷித் கான், சாய் கிஷோர் மாதிரியான ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக அவங்கள சப்போர்ட் பண்ணால் அவங்க சேசிங், அதாவது அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடும்போது நேற்று ரீசன் சொல்லியிருப்பேன், பிச் ஹோல்டாக ஸ்பின்னுக்கு ரொம்ப ஹோல்ட் ஆகும் அப்படின்னு. அதுதான் இதோட காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 175 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் 165. ஸோ ஆப்வியஸாக ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்கிறவங்க தான் இதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க அதிகமாக. மறக்க முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்டில் தான் அந்த ஜாக்பாட் கொடுத்துருக்கு. 2 பைசா ஜாக்பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துச்சு. பிபிகேஎஸ் vs ஜிடிங்கிற மேட்சோட 2 மேட்ச் இந்த ஐபிஎல் நடந்த 5வது மேட்ச் அஷிதோஷ் சர்மா அடித்து ஜெயிச்ச மேட்ச் இந்த கிரவுண்டில் தான் நடந்துச்சு. ஸோ இப்போ ஜாக்பாட்டோட வேல்யூ என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அந்த மேட்சும் ஆப்போசிட் டீம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் டெல்லி ஜெயிச்சதுக்கான காரணம், ஜிடியோட டெல்லி ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயர் தான் அந்த மாதிரி ஸ்டாட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இது 100 மேட்ச்சில் 2 மேட்ச் நடக்கலாம், 3 மேட்ச் நடக்கலாம். அதையே டிபெண்ட் பண்ணி நம்ம போக முடியாது. பட் அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த லோவர் ஆர்டர் பிளேயருக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக போகலாம் அப்படிங்கிறது இதில் முக்கியம். ஓகே, ஸோ கடைசியாக நடந்த ஒரு 3 ரீசன்ட் மேட்சஸ் எடுத்து பார்த்தோம், ஐபிஎல் மேட்சஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு இந்த இடத்துல ஜிடியோட வேல்யூங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஹையாக தான் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா விளாண்டுருக்காங்க, ஒரு கப் அடிச்சிருக்காங்கங்கும்போது அவங்களுக்கான ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் தெரியும் கூட. ஸோ வென் கம்பேர் டு ஸ்டாட்டிஸ்டிக்கலி மும்பை இதை கம்பேர் பண்ணும்போது ஜிடிக்கு ஒரு ஸ்லைட் ஹெட் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ இதே அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ட்ரேட் அவுட் ஆகும், ஜெயிக்குங்கிறத விட கண்டிப்பாக ட்ரேட் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ ஜிடி ஆன் ஃபார்ம் 2 பேருமே புவர், அதை வச்சு நம்ம இந்த மேட்ச் ட்ரேட் ஆகும்னு சொல்லிடலாம். அடுத்தது இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஜெயிச்சிருக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம ஒரு ஸ்டாட்ஸாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் போகிறவங்க சைடில் போய் நம்ம ட்ரேட் அவுட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்க்குற எல்லா பிளேயருக்குமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் பார்ப்போம். சுமன் கில், சாய் சுதர்சன், பட்லர், சாய் கிஷோர், அர்ஷத் கான், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், இவங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன். சுமன் கில், சாய் கிஷோர், ஜாஸ் பட்லர், அப்புறம் சாய் கிஷோர், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ் ஆர் ரஷீத் கான், இவங்கள போகலாம். அர்ஷித் கானையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர் வேணும்னா நீங்கள் அர்ஷித் கான், அதாவது கடைசி ஆப்ஷனாக வந்து சிராஜ், ரஷீத் கான், அர்ஷித் கான் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 3ல் வந்து ரஷீத் கான் போயிடுறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற ஒரு கண்டிஷனில் போயிடுறேன். ஸோ இதுதான் வந்து மொத்தம் 6 to 7 பிளேயர் ஃப்ரம் ஜிடி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது எம்ஐ பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களாக இருக்குது. பட் நம்ம இதில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ். அதை வந்து மொதல் அரை மணி நேரம் ஒரு லக்னத்தில் நடக்குது, அடுத்த 2 மீதி மேட்ச் ஃபுல்லாகவே 2 லக்னத்தில் நடக்குது. அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணியே போகலாம். ஸோ மொதல் அரை மணி நேரம்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, ரயன் ரிங்கிள்டன் நின்றுட்டாங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு நோட்டபிள் இன்னிங்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 6 மணி நேரம் நின்றுட்டா, ஸோ அப்படி நிற்கல அப்படின்னா அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குது. பட் இங்கே 6 பேர் சொன்னால் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எனக்கு சார்ட் நல்லாவே வரல, இருந்தாலும் திலக் வர்மாவை எடுத்துக்கலாம். நமந்தோர், மிச்சல் சாட்னர், விக்னேஷ் பத்தூர். ஸோ இந்த பிளேயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். 6 பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட் இல்லை, நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட் கூட இன்றைக்கி வேண்டாம் நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ அதில் 5-6 பிளேயர் பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா ஆர் ரயன் ரிங்கிள்டன். ஏன்னா அவங்க 2 பேரும் அரை மணி நேரம் பிடிக்கலன்னா மாட்டிக்குவாங்க. அதனால் நீங்கள் 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா, ரயன் ரிங்கிள்டன் ஆர் வில் ஜாக்ஸ். இதில் போல் ஃபஸ்ட் ½ அன் ஹவருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா 2 பேரை விட்டுட்டு வில் ஜாக்ஸ் கூட நீங்கள் போகலாம். ஸோ நான் என்னோடய ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறனால வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணுறேன். விளாடவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு சார்ட் தப்பாக வருது. அதனால் நான் வில் ஜாக்ஸை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சல் சாட்னர் எடுத்துக்கிறேன், விக்னேஷ் பதூர் எடுத்துக்கிறேன், அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஆர் தீபக் சாகர். செகண்ட் பேட்டிங் பிடிச்சா தீபக் சாகர் எடுத்து, செகண்ட் பவுலிங் போட்டால் மும்பை செகண்ட் தீபக் சாகர் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சத்யநாராயண ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தீபக் சாகர், சத்யநாராயண ராஜு, ட்ரெண்ட் போல்ட் வேண்டாம், இவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங் பேட்டிங் பிடிக்கிறதுனால நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிடலாம். ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம மும்பை டீமில் இருப்பாங்க. அதே மாதிரி ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கேப்டன் வேணும்னா அர்ஷித் கானை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரஷீத் கானும் ஷாய் சுதர்சனும் உங்களுக்கு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஜாஸ் பட்லர் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணால் ஜாஸ் பட்லர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சாய் கிஷோரை போகலாம். செகண்ட் இன்னிங்ஸில் போனால் பட்லரை நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, ரஷீத் கான் அண்டு ஜாஸ் பட்லர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ், சாய் கிஷோர் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டோட்டல் டீம் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டிய பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில், சாய் கிஷோர், ஜாஸ் பட்லர் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறனால நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சாய் சுதர்சன் மேலே சொல்ல மாட்டேன், திருப்பி சொல்கிறேன். சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. சாய் கிஷோர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அர்ஷத் கானை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரஷீத் கானை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த 6 பிளேயர் நீங்கள் இந்த அர்ஷத் கான் இடத்துல ககிசோ ரபாடாவும் சூட் ஆவார். இந்த மாதிரி பார்த்துக்குங்க. எக்ஸ் ஃபேக்டர் கேப்டன் வந்து அர்ஷத் கான், சாய் கிஷோரும் சாய் சுதர்சனும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். சாய் சுதர்சன், சாய் கிஷோரை வந்து
கேப்டன் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஜாஸ் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஜிடி ஜாஸ் பட்லரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது இங்கே வந்து ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், மிச்சல் சாட்னர், விக்னேஷ் பதூர் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா விக்னேஷ் பதூர் ஃபஸ்ட் இன்னிங் பவுலிங் போட்டாலும் செகண்ட் இன்னிங் போட்டாலும் ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் போடுவார். அதனால் அவனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் லாஸ்ட்டு பிளேயரை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சத்யநாராயண ராஜு எடுத்துக்கலாம், இல்லை ரோஹித் சர்மா, ராயல் எங்கில்டன் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா போய்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஃபேக்டர்னா விக்னேஷ் புதூர் போய்க்கலாம். மிச்சல் சாட்னர் குட் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ இதுதான் டீமு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டீமை அமைச்சிக்கோங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் இந்த பிச்சில் ஹை ரன் வந்திருக்கு, அதே பிச்சான்னு தெரியல. ஸ்கோர் லைனை பார்த்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் லைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த 180 மார்க்கை தொட்டிருக்கு. ஸோ அதனால் அதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வின்னர் அப்டேட்ஸும் அதிலேயே கொடுக்கலாம். இப்போ பார்த்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸ்லைட் ஏஜ் கோஸ் டு ஜிடி. ஸ்லைட் ஏஜ்னு சொல்கிறேன்னா அப்போ இந்த மேட்சும் 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் போகிறவங்களுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் போகிற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஆஃப்டர் டாஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.